தேவையான பொருள்கள். பெரிய மாவு ஜவ்வரிசி 1 கப். பால் 3 கப். நெய் 1 ஸ்பூன். பால் பவுடர் 1 ஸ்பூன். பச்சரிசி மாவு 1 கப். சர்க்கரை 1 கப். ஏலக்காய் 2. செய்முறை. முதலில் ஜவ்வரிசியை மிக்சியில் சேர்த்து அரைத்து சலித்து எடுத்துக்கொள்ளவும். இப்போது ஒரு அகலமான கடாயில் பால் 3 கப் சேர்த்து கொதிக்க வைக்கவும். பால் கொதித்த பிறகு அதில் 1 கப் பச்சரிசி மாவை சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கலந்து விடவும். இப்போது இவற்றை அரைத்து வைத்துள்ள ஜவ்வரிசி மாவுடன் சேர்த்து அதனுடன் நெய் மற்றும் பால் பவுடர் ஆகியவற்றையும் சேர்த்து நன்கு அழுத்தி சாப்டாக பிசைய வேண்டும். பிறகு இவற்றை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி 10 நிமிடம் இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வைத்து ஜவ்வரிசி ஆற வைத்து கொள்ளவும். இப்போது ஒரு பாத்திரத்தில் 1½ கப் சர்க்கரை 2 கப் தண்ணீர் சேர்த்து 2 ஏலக்காயும் சேர்த்து பிசுபிசுப்பாக வரும் வரை அடுப்பில் வைத்து இறக்கிவிட வேண்டும். இப்போது இதில் வேக வைத்து ஆற வைத்துள்ள உருண்டைகளை சேர்த்து 1 மணி நேரம் ஊற வைத்து எடுத்தால் சுவையான பஞ்சு போல ஜவ்வரிசி ரசகுல்லா தயாராகிவிடும்.